ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி வேர்கள். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன முக்கியமான டாபிக்ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான சப்ஜெக்ட் பாலிட்டி. ஸோ இந்த பாலிட்டியில் டிபிஎஸ்பி அப்படிங்கிற டாபிக் ரொம்ப முக்கியம். விச் மீன்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்படி இல்லைன்னா தமிழில் சொல்லணுன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சரை கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்கில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்கலாம். பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த டிபிஎஸ்பி இருக்குது. ஸோ அது என்னென்ன ஆர்டிகல்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் 36 to 51. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே டிபிஎஸ்பியில் கவர் ஆகுது. ஸோ இதே நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த டிபிஎஸ்பி வந்து நம்ம ஐரிஷ் கிட்லேருந்து எடுத்திருக்கோம். ஐரிஷ் வந்து ஸ்பானிஷ் கிட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பிங்கிறது நாட் என்ஃபோர்ஸ்டு பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த விதிகள் எல்லாம் ஒருத்தரோட லைஃப்பில் வயலேட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் அரசாங்கத்தோட கதவை தட்ட முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது இஸ் நான் ஜஸ்டிஃபைபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டிபிஎஸ்பிங்கிறது வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவாகும் பொழுது ஃப்யூச்சரில் நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கிட்ட அதிகமாக வருவாய் இருக்கும்போது அப்போ இந்த டிபிஎஸ்பி கொள்கைகள் வாயிலாக மக்களுக்கு ஒரு சட்டங்களாகவோ இல்லை திட்டங்களாகவோ போய் சென்றடையணும். ஸோ அதுக்காக தான் இந்த கொள்கைகள் அடங்கிய பகுதி தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாம் இருக்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்டேட்டில் தான் நாம் இருக்கோம். ஸோ வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்டேட் அப்படின்னா என்னது? ஸோ மக்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் ஒரு வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்டேட்டுக்கான டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது எது? டிரான்ஸ்ஜெண்டர் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமனுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை பாதுகாக்கணும். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டுக்காக சில ரைட்ஸ் ஒரு ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாமே ஒரு வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்டேட்டுக்கான முக்கியமான டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் நாம் முன்னொரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா மொனார்ச்சி தான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் முடியாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்னது? அவங்களோட மெயின் டியூட்டி வந்து ஒரு அந்நிய நாட்டு அரசன் வந்து அவங்கள மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்களை எப்படி காப்பாற்றுறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கை பேரழிவு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்போ மக்களை எப்படி காப்பாற்றுறது? ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட டியூட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதைத்தான் நம்ம போலீஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். அவங்களோட டியூட்டிஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. பட் நாம் இப்போ இருக்கிறது வெல்ஃபேர் ஓரியன்டட் ஸ்டேட். ஸோ இங்கே மக்கள் தான் எல்லாமே. ஸோ மக்களுக்காக தான் எல்லாமே இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன வித்தியாசம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித சுதந்திரம். ஸோ ஒரு தனி மனித உரிமை. ஸோ தனி மனிதனை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் டிபிஎஸ்பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி தீர்த்து வைக்கிறது? ஸோ ஒரு ஒரு குழுவாக தான் பார்ப்பாங்க. ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ அப்படின்னு ஒரு குழுவாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் அது வந்து அஃபர்மேட்டிவ் டைரக்ஷன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிபிஎஸ்பி பற்றி 2 அறிஞர்கள் அவங்களோட கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ அவர்கள் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட நேவல் ஃபீச்சர்ஸ் தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு அறிஞரும் அவரோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு. அவர் யாருன்னா நம்மளோட கிரான்வில் ஆஸ்டின். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியலமைப்போட மனசாட்சி தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்னு அவரோட கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த 2 கருத்துக்களும் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து போன வருஷம் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4லேயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அம்பேத்கர் வந்து இந்த பகுதி பற்றி டிபிஎஸ்பி பற்றி நோபல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லையும் இது கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அரசுக்கு கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த டிபிஎஸ்பி. இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும் அப்படின்னா அதுதான் மக்கள் நல அரசாங்கமோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு வழிகாட்டும் இந்த கொள்கைகள் அடங்கிய பகுதி தான் இந்த பகுதி 4ங்கிற டிபிஎஸ்பி.
டிபிஎஸ்பியோட கொள்கைகளை 3 வகையாக பிரிச்சிருக்கலாம். அது என்னது அப்படின்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 வகை கொள்கைகள் கீழேயும் ஆர்டிகல்ஸ் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஓரலாக பார்த்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. அதுவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேபி மோஸ்ட்லி அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபிஎஸ்பியில் இருக்கிற முதல் ஆர்டிக்கல் 36. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 36ங்கிறது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் அப்படின்னா என்னது? ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஒரு அரசு தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 36. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதுதான் ஆர்டிக்கல் 12. ஸோ அங்கேயும் அதே டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் இதே டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டிக்கல் 36ங்கிறது என்னென்னது? ஸோ அரசாங்கம் அப்படின்னா ஒரு மத்திய அரசாக இருக்கலாம், ஒரு மாநில அரசாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உள்ளாட்சி அமைப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பப்ளிக் செக்டர், அப்படி இல்லைன்னா நிதி உதவி அரசாங்கத்திலேருந்து நிதி உதவி பெற ஒரு தனியார் அமைப்பாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 36. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 37. ஸோ இந்த ஆர்டிக்கல் 37 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே இந்த விதிகள் எல்லாமே நம்ம தனி மனிதனோட வாழ்க்கையில் வயலேட் ஆச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட கோர்ட் கிட்ட போய் நிற்க முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க த ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் திஸ் பார்ட் ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட் அப்படின்னு. ஆனால் இந்த விதிகளெல்லாம் பேஸ் பண்ணி அரசாங்கம் ஒரு சட்டமாகவோ கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் கோர்ட் கிட்ட போய் நிற்க முடியும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் to apply these principles in making laws. ஸோ அதை தான் இந்த 2 பிரின்சிபல்ஸ் தான் இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்குற ஆர்டிக்கல் என்னது அப்படின்னா ஆர்டிக்கல் 38. ஸோ இது சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் இருக்கிற முதல் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னா தமிழில் சொல்லணும்னா சமதர்ம கொள்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வெல்ஃபேரான ஒரு ஸ்டேட்டில் மக்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சொல்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தணும், அதுதான் வெல்ஃபேரான ஸ்டேட்னு சொல்லலாம். அந்த ஏற்றத்தாழ்வை எப்படி சமப்படுத்தணும், அப்புறம் அந்த சமமின்மையை குறைக்கணும், அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எப்படி சமமின்மையை குறைக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். யாருக்குமே சமத்துவம் காரணமாக எல்லாருக்குமே வாய்ப்பு நழுவி போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கணும். ஒரு இன்கம்மாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட நலன்களை பாதுகாக்கணும். அதுதான் நான் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஸ்டேட் டு செக்யூர் அ சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 38 சொல்லுவாங்க. இதை எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த 3க்கும் 8க்கும் நிறைய கேப் இருக்குது. விச் மீன்ஸ் 5, 3 - 8 5. ஸோ ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது இந்த 38 அப்படிங்கிற ஆர்டிக்கலை. ஸோ ஏற்றத்தாழ்வை குறைக்கணும், விச் மீன்ஸ் இந்த சமமின்மையை குறைக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 38. ஸோ இப்படியும் நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் 39. ஸோ இந்த ஆர்டிக்கல் 39ல் 6 வகையான உரிமைகளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா ஆண் பெண் 2 பேருக்குமே சமமான ஒரு ஊதியம் கொடுக்கணும். அதாவது ஒரு வேலையை ஆணும் பெண்ணும் 2 பேருமே அதே வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரே சேலரி தான் 2 பேருக்குமே கொடுக்கணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 39. ஸோ இந்த விதியை பேஸ் பண்ணி அரசாங்கம் ஒரு சட்டமாக போட்டிருக்காங்க. ஸோ அது என்னது அப்படின்னா ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட் 1976ல் இந்த சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னு எந்த இயரில் போட்டாங்க அப்படின்னு மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின் ஏரியா. அப்புறம் இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் 39A இந்த சட்ட சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர், விச் மீன்ஸ் சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழைங்க அவங்க சைடில் வாதாட ஒரு அட்வொகேட் யாருமே இல்லாத பட்சத்தில் அவங்களுக்காக ஒரு ஃப்ரீயாக அட்வொகேட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற சட்ட சீர்திருத்தம் தான் ஆர்டிக்கல் 39A. இது எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் இந்த சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 41. ஸோ ஆர்டிக்கல் 41ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு
கல்வி மிகவும் இன்றியமையாதது. ஸோ அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து எஜுகேஷனுக்கும் கொடுக்கணும். ஸோ எஜுகேஷன் நல்லா இருந்தால் தான் மக்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு வேலை கிடைக்கும். அது எப்போ அப்படின்னா ஒரு அன்எம்ப்ளாய்டான காலத்தில், அதாவது ஒரு வேலை இல்லாத ஒரு காலத்தில் மக்களுக்காக இலவசமாக ஒரு கல்வியும் கொடுத்து அவங்களுக்காக அதுக்கான ஒரு ஊக்கத்தொகையும் கொடுத்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 41. ஸோ ஆர்டிக்கல் 41 இது எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 41 திருப்பி போட்டால் 14 வருது. ஸோ 14 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்கள நல்லா எஜுகேட் பண்ணணும். ஸோ எஜுகேஷன் ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரு நல்ல ஒரு பணிக்கு போக முடியும். ஸோ எஜுகேஷன், ஒர்க், அது எல்லாமே அன்எம்ப்ளாய்டான காலத்தில் கொடுக்கறது தான் ஆர்டிக்கல் 41 எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் 42. இது வந்து ஆர்டிக்கல் 42 வந்து பெண்களுக்காக போடப்பட்ட ஒரு சலுகை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அவங்களுக்காக ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி இது கொடுக்குற சலுகை அப்படின்னு சொல்லலாம். என்னது அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு போகிற பெண்ணுங்க வந்து அவங்க இன்கேஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரிலாம் முடிச்சுட்டு அடுத்த நாளே அவங்களால ஆஃபீஸ் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் தான் மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது அந்த மெட்டர்னிட்டிலேயே லீவ்லேயே அவங்களுக்கான ஒரு சேலரியும் கொடுப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 42 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக முக்கியமான ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இந்த விதிகள் பேஸ் பண்ணி. அது என்ன சட்டம் அப்படின்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க, 1961 போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 442 இது இப்படி இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 4 வந்து ஒரு பொண்ணாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட பாதி ஒரு உயிரை வந்து அவங்க குழந்தையாக கொடுக்குறாங்க. ஸோ 4 வந்து ஒரு பெண்ணுன்னா 2 வந்து ஒரு குழந்தைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக்கல் 42ங்கிறது அதுதான். அவங்களோட உயிரை உலுக்கி ஒரு உயிரிலேருந்து பாதியாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்குறவள் தான் பெண். ஸோ ஆர்டிக்கல் 4 பெண்ணை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வந்து குழந்தை வந்துடும். ஸோ ஆர்டிக்கல் 42 தான் பெண்களுக்கான சலுகை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் இது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 43. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர்கள் நலனுக்காக இந்த ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதில் வந்து அந்த தொழிலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்வாதார ஊதியம் கொடுக்கணும். அதாவது அவங்க வீட்டில் வந்து ஒரு உணவு, உடை, இருப்பிடம் அது மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சேலரி இல்லாமல் ஒரு கல்வி, மருத்துவம், ஸோ இதையும் கவர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான ஒரு ஊதியம் கொடுக்கணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 43. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளர்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு சமமான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சோஷியலாக இருக்கலும் சரி, கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு சமமான வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 43. இதை பேஸ் பண்ணி ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கணும். எப்படி இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து அவங்க ஓனர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சீர்திருத்தம் தான் ஆர்டிக்கல் 43A அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கல் 47. ஸோ ஆர்டிக்கல் 47 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவை கொடுக்கணும். ஸோ அது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பொது சுகாதாரத்தை வந்து மேம்படுத்தணும். ஸோ அதை பற்றியும் வந்து இங்கே இந்த விதிகளில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுவை வந்து ஒழிக்கணும். நம்மளோட உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த மதுவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆர்டிக்கல் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் அப்படின்னா இந்த 47 இருக்குல்ல, இந்த 7ல் முடியுது. ஸோ இந்த 7ங்கிறது வந்து மகாத்மா காந்தியோட கைத்தடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கைத்தடி எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து 7 ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் 47னாலே உங்கள் மைண்டில் வந்து மகாத்மா காந்திஜி வந்து ஞாபகம் வந்துடுவார். ஸோ அவர் வந்து மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 47ல் கவர் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்மளுக்கு இந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் ஆர்டிகல்ஸ்லாம் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.